எனக்கு செய்ய போகிறது வஞ்சரம் ஃப்ரை. வஞ்சரம் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து அரிசி மாவு, மிளகாத்தூள், மீன் மசாலா, இதெல்லாமே கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது வஞ்சரம் ஃப்ரை. இது வந்து டைப் 2. வஞ்சரம் வந்து நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வாங்கிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து மீன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா அப்போ தான் வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகும், அதாவது பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீனில் தடவி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நம்ம தனித்தனியாகவும் போடலாம். நான் பேஸ்ட் இருந்ததுனால நான் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இது கூட அரிசி மாவு, மீன் மசாலா, மிளகாத்தூள், பெப்பர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டோம். அதாவது கொத்தமல்லி நல்லா மசிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா நிறைய போடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மீன் ஃப்ரைக்கு. இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறது. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம மீனில் தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுட்டேன். இது வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். 3 ஃபிஷ்ஷாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபிஷ் வந்து நல்லா க்ரீனிஷாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா டிக்கா மாதிரி செய்யணும்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு மிளகாத்தூள், பெப்பர் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது வந்து என்ன அரிசி மாவும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து அடியில் வந்து பிடிக்காது. மேலே பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அப்படியே இருக்கும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா ஆயில் வந்து எடுத்துரும். எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே எடுத்துரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. நல்லா வடிட்டோம். சுவையான வஞ்சரம் வறுவல் ரெடி. நான் வஞ்சரம் ஃப்ரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.